அவமானம் ஏதாவது ஒரு சூழ்நிலையில் இந்த அவமானத்தை நம்ம ஃபேஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும். அந்த மாதிரி அவமானங்கள் ஏற்பட்டால் எப்படி அதை டாலரேட் பண்ணி நம்ம சக்ஸஸ் ஆகலாம். சிரிச்சுட்டு எதுக்குடா உனக்கெல்லாம் படித்து நீ என்னத்தடா பண்ண போகிற, நாளையிலேருந்து நம்ம கடைக்கு வா, ஒழுங்காக சம்பளம் போட்டு தரேன், 3 வேளை ஒழுங்காக சாப்பிடு, ஓகேவா, அம்மா கிட்ட சொல்லிட்டு நாளையிலேருந்து கடைக்கு வா போடா அப்படின்னு சொல்லிடுறாரு. இவனுக்கு என்ன செய்கிறதுனே தெரியல. ஒரு மனசில் ஒரு மிகப்பெரிய அவமானம், அப்படியே அவமானத்தோடு வரான். சொல்கிறான், இந்த மாதிரி வேலை கிடச்சிச்சுமா, நாளையிலேருந்து நான் வேலைக்கு போகணும், பக்கத்து ஊருக்கு நான் தாங்கம்மா கலெக்டர் அப்படிங்கிறான். அந்த அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷம். அவங்க மாமா எந்திரிச்சு நிற்கிறார். அவரால் எதையுமே பேச முடியல. இவ்வளோ அவமானப்பட்டான் அந்த பையன். ஆனால் இன்றைக்கி அவமானம் அவங்க மாமாவுக்கு தான். எதையுமே பேச முடியல, என்ன பேசுகிறதுன்னு தெரியல. ரொம்ப அவமானப்பட்டார். எங்கே அவமானப்படுறீங்களோ அந்த இடத்துல ஜெயிச்சு காட்டுங்க. அப்போ தான் நமக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க நம்மளை யார் அவமானப்படுத்தினாங்களோ அவங்க அவமானப்படுத்துகிற அளவுக்கு நீங்கள் ஜெயிச்சு காட்டுங்க. இவ்வளோதாங்க வாழ்க்கையின் சூட்சமம். அன்பு வணக்கம். ஒரு அற்புதமான கதையை பார்க்கலாங்க. அதாவது அவமானம்னா என்னங்க? டிஸ்ரெஸ்பெக்ட் அப்படின்னு சொல்லலாம். ஒரு இன்சல்ட், நம்மளை யாராவது ஒரு ஷேம் பண்ணிடுறது, ஒரு அவமானப்படுத்துறது, அதுதான். அதாவதுங்க, நம்ம வாழ்க்கையில் ஒரு வேலை செய்வோம், ஒரு தொழில் செய்வோம், ஒரு படிப்பு படிக்கலாம், ஒரு உறவு முறை, ஒரு நண்பர்கள் வட்டாரத்தில் ஏதாவது ஒரு சூழ்நிலையில் ஒரு சில நேரங்களில் ஒரு சில காலகட்டங்களில் இந்த அவமானத்தை நம்ம ஃபேஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஓகேங்களா? இந்த காணொலியில் அந்த மாதிரி அவமானங்கள் ஏற்பட்டால் எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணுறது, எப்படி அதை எக்ஸிக்யூட் பண்ணுறது, எப்படி அதை டாலரேட் பண்ணி நம்ம சக்ஸஸ் ஆகலாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோனுடைய தொகுப்பு. சிறப்பாக வீடியோக்குள்ளே போகலாங்க. ஒரு +2 படிக்கிற மாணவன், அவருக்கு அப்பா இல்லை, அம்மா தான் இருக்காங்க. ரொம்ப குடும்ப சூழ்நிலைகள், ரொம்ப கஷ்டமான சூழ்நிலைகள். அந்த அம்மா ஒரு வீட்டு வேலை செஞ்சு தான், சாப்பாட்டுக்கே ரொம்ப கஷ்டம், அந்த மாதிரி தான் படிக்க வச்சுட்ருக்காங்க. +2 எக்ஸாம் எழுதுறதுக்கு இன்னும் ஒரு 6 மாதம் தான் இருக்குது. அவனுக்கு புக்கு வாங்கினா தான் படிக்க முடியுங்கிறதுனால அம்மா கிட்ட கேட்குறான். அம்மா, நீ 6 மாதம் தான்மா எக்ஸாம் இருக்குது, புக்கு வாங்கணுமா, கொஞ்சம் காசு இருந்தால் கொடுங்கம்மாங்கிறான். அந்த அம்மா சொல்கிறாங்க, எங்கடா நமக்கு சாப்பாட்டுக்கே கஷ்டமாக இருக்குது, நான் ஏன்டா புக்குக்கெல்லாம் நான் காசு தர முடியும். சரி பரவாயில்ல, நீ என்ன பண்ணுற, நாளைக்கு லீவு நாளாக இருக்குது, மாமாவை போய் பார்த்து உன்னோட சூழ்நிலையை சொல்லு, அவர் காசு கொடுப்பாரு, போய் பார்த்துட்டு வா அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா சொல்கிறாங்க. சரின்ட்டு அந்த பையனும் மாமா வீட்டுக்கு போகலாங்கிறான். போகிறதுக்கு முன்னாலே அவனுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வருத்தம். ஏன்னா அவங்க வீட்லேயும் இவன் வயசுலேயே பசங்கள்லாம் இருக்கிறாங்க. பார்த்தா ரொம்ப கிண்டல் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்கெல்லாம் மிக உயர்ந்த CBSE ஸ்கூலில் படிக்கிறாங்க. இவன் ஒரு சாதாரண அரசு பள்ளியில் படிக்கிறான். போனால் கிண்டல் பண்ணுவாங்க, கேலி பண்ணுவாங்க. சரி என்ன பண்ணுறது, அம்மா சொல்லிட்டாங்களே, சரி போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மாமா வீட்டுக்கு போகிறான். கேட்டு திறந்து உள்ளே போகிறான். அந்த பசங்கள்லாம் ரொம்ப கிண்டல் பண்ணுறாங்க, கேலி பண்ணுறாங்க. சரி நம்ம எதையும் கண்டுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கதவை திறந்து உள்ளே போகிறான். அவங்க மாமா டிவி பார்த்துட்டு இருந்து இவனை பார்த்தோன்னே, என்னடா என்ன இவ்வளோ தூரம், என்ன சொல்லு அப்படின்னு சொல்லி அவங்க மாமா கேட்குறாரு. உடனே சொல்கிறான், மாமா இனி 6 மாதம் தாங்க மாமா இருக்குது, +2 எக்ஸாம் வருது, கொஞ்சம் புக்கெல்லாம் வாங்கணும், அம்மா கிட்ட புக்கு வாங்கணும்னு கேட்டேன், பணம் இல்லைன்ட்டாங்க, கொஞ்சம் பணம் கொடுத்தீங்கன்னா புக்கு வாங்கி கொஞ்சம் படிச்சுட்டு எக்ஸாமில் பாஸ் பண்ணிடலான்ட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி மாமா கிட்ட சொல்கிறான். உடனே அவர் சிரிக்கிறாரு. சிரிச்சுட்டு, எதுக்குடா உனக்கெல்லாம் படித்து நீ என்னத்தடா பண்ண போகிற, நாளையிலேருந்து நம்ம கடைக்கு வா, ஒழுங்காக சம்பளம் போட்டு தரேன், 3 வேளை ஒழுங்காக சாப்பிடு, ஓகேவா, அம்மா கிட்ட சொல்லிட்டு நாளையிலேருந்து கடைக்கு வா போடா அப்படின்னு சொல்லிடுறாரு. இவனுக்கு என்ன செய்கிறதுனே தெரியல. ஒரு மனசில் ஒரு மிகப்பெரிய அவமானம், அப்படியே அவமானத்தோடு வரான். அவனுக்கு அப்படியே வாய் வரைக்கும் வந்துருச்சு. ஏன் உங்கள் பசங்கள்லாம் படிக்கலையா, என்ன மட்டும் படிக்க வேணான்னு சொல்கிறீங்க அப்படின்னு வாய் வரைக்கும் வருது. ஆனால் சொல்ல முடியாது. காரணம் அவனோட சூழ்நிலை. ரொம்ப கனத்த அவமானத்தோடு அப்படியே வெளியில் வரான். பசங்கள்லாம் அதே மாதிரி கிண்டல் பண்ணுறாங்க. சரி என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்துடுறான். வீட்டுக்கு வந்தோடனே அம்மா கேட்குறாங்க, என்னடா மாமாவை பார்த்தியாடா அப்படின்னோடனே, இல்லைம்மா மாமா கொஞ்சம் வெளியில் போயிருக்காருமா, நான் இன்னொரு நாளைக்கு போகிறேங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் ஸ்கூலுக்கு போகிறான். ஸ்கூலுக்கு போனவுடனே ஒரு ஆசிரியரை பார்க்குறான். ஆசிரியர்கிட்ட கேட்குறான், ஆசிரியரே என்னால் புக்கு வாங்க முடியல, எனக்கு ஏதாவது உதவி செய்யுங்க, புக் இருந்தால் தான் என்னால் படிக்க முடியும், எக்ஸாம் என்னால் எழுத முடியும் அப்படின்னோடனே அவர் ஆசிரியர் சொல்கிறாரு, சரி நான் ஒன்று சொல்கிறேன், நீ அதை செஞ்சேன்னா உனக்கு நான் புக்கு வாங்கி தரேன் அப்படின்னு சொல்கிறாரு. சொல்லுங்கய்யா அப்படின்னோடனே, வாரம் நம்ம ஸ்கூலில் பேச்சு போட்டி நடக்குது, நீ வாரம் பேசு, நீ பேசுனேன்னா நான் உனக்கு புக்கு வாங்கி தரேன் அப்படின்னு சொல்கிறாரு. இவன் அழுகிறான், சார் என்னாலலாம் பேச முடியாது சார், அந்தளவுக்குலாம் எனக்கு டைம் இல்லை, அதுக்கெல்லாம் நிறைய டீட்டெயில்ஸ் கேதர் பண்ணணும், என்னால் பேச முடியாது சார் அப்படின்னோடனே, இல்லை நீ இதை செய், நான் உனக்கு புக்கு வாங்கி தரேன் அப்படின்னு சொல்கிறார். இவனுக்கு என்ன செய்கிறதுன்னு
சரி என்னடா செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு சொல்லிட்டு, ஏன்னா புக்கு வேணும், ஏன்னா அவங்க மாமாவும் வாங்கி தர முடியாது, வேலைக்கு வேடான்னு சொல்லிட்டாரு, அம்மாக்கிட்டேயும் சொல்ல, பரீட்சையும் இன்னும் 6 மாதம்தான் இருக்குது, ஆசிரியர் புக்கு வாங்கித்தரேன்னு சொன்னதுனால சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த வாரம் சனிக்கிழமை வருது, பேச்சு போட்டி நடக்குது, இவனும் கலந்துக்கிறான், பேர் கொடுத்துட்றான், ஏதோ அவனால் முடிஞ்சதை புக்கில் இருக்கிறத ஏதாவது படித்து கேட்டு அந்த ஆசிரியர்கிட்ட கேட்டு எல்லாம் டெரைவ் பண்ணிவிட்டு எழுதி வச்சுட்டு போகிறான். ஸ்டேஜ் ஏறினோன்னா பயங்கரமான பதட்டம், அப்படியே கையெல்லாம் நடுங்குது, எல்லாருமே கிண்டல் பண்ணுறாங்க, கேலி பண்ணுறாங்க, என்ன செய்யுதுன்னே தெரில, ஏதோ ஒப்பிச்சுட்டு கீழே இறங்கி வரான், எல்லாம் சத்தம் போடுறாங்க, கிண்டல் பண்ணுறாங்க, மிகப்பெரிய அவமானம், என்னடா இந்த மாதிரி ஆசிரியர் பண்ணிட்டாரேன்னு போய் உட்காடுறான். அடுத்த வாரம் வருது, அடுத்த வாரம் அந்த ஆசிரியர் சொல்கிறாரு, இன்றைக்கி போய் நீ பேசு அப்படிங்கிறாரு. அன்றைக்கும் ப்ரிப்ரேஷன் பண்ணுறான், அதே மாதிரி போய் பேசுகிறான். அன்றைக்கி அவனுக்கு அந்த ஸ்டேஜ் பயம் இருக்குது, ஆனால் ஏதாவது ஒன்று பேசிட்டு வந்துட்டான். அன்றைக்கும் கொஞ்சம் கேலி கிண்டல் இருந்தது, ஆனால் என்ன நினச்சானோ அதை ஓரளவுக்கு ஒரு 80% பேசிட்டு வந்துட்டான். அடுத்தது மூணாவது வாரம் அதே பேச்சு போட்டி நடக்குது. மாணவன் மேலே போகிறான், ஸ்டேஜில் போய் ஏறுறான். அவன் ஸ்டேஜ் ஃபியர் கிடையாது, நான் என்ன பேச நினச்சனோ அப்படியே சூப்பராக பேசிட்டான். எல்லாருமே கை தட்டுறாங்க, எல்லா ஆசிரியரும் பாராட்டுறாங்க. உடனே அந்த ஆசிரியர் சொல்கிறாரு, வாரம் நீ இதை சிறப்பாக செயல்படுத்து, உனக்கு நான் புக்கு வாங்கித்தரேன்னு சொல்லி புக்கெல்லாம் வாங்கித்தராரு. இவனுக்கு ரொம்ப சந்தோஷம், அப்படியே தன்னோட திறமையை, பேசுகிற திறமையை அப்படியே வளர்த்துக்கிறான். பார்த்தீங்கன்னா +2வும் பாஸ் ஆகிட்டான். ஓகேங்களா? அந்த ஸ்கூலில் ஒரு ஆனுவல் டே வருது. ஆனுவல் டே ஃபங்க்ஷன் வந்தோடனே இவனை பேச்சு போட்டிக்கு பேச சொல்கிறாங்க. இவன் ரொம்ப சிறப்பாக பேசுகிறான். அந்த ஆனுவல் டேக்கு ஒரு சீஃப் கெஸ்ட்டாக பக்கத்து ஊர்லேருந்து ஒரு செல்வந்தர் வந்திருக்காரு. அவர் அந்த ஆசிரியர்கிட்ட விசாரிக்கிறாரு, என்னங்க பையன் எவ்வளோ நல்லா பேசுகிறான், +2 தான் படிச்சிருக்கா, நல்லா பேசுகிறானே அப்படின்னோடனே அந்த ஆசிரியர் சொல்கிறாரு, ஐயா அவன் ரொம்ப வசதி இல்லாத பையன், +2 பாஸ் பண்ணிட்டான், கல்லூரி படிக்கணும்னு ஆசைப்பட்றாங்க. என்னொன்னே ஒன்றும் கவலைப்படாத, அந்த பையனை வந்து பார்க்க சொல்லுங்கள், அவனோட முழு கல்லூரிக்கும் என்ன தொகை தேவைப்படுதோ நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லிடுறாரு. உடனே அவருக்கு ரொம்ப சந்தோஷம். அந்த ஆசிரியரும் வந்து சொல்கிறாரு, நீ அவரை போய் பார்த்து நீ என்ன படிக்கணும்னு நினைக்கிறியோ படி, முழு பொறுப்பு அவர் எடுத்துக்குவார், கல்லூரி படிப்பை சிறப்பாக படி அப்படின்னு சொல்லி அட்வைஸ் பண்ணி அனுப்புகிறார். அவனும் அந்த பெரியவரை பார்க்குறான். அந்த செல்வந்தர் அவனுக்கு தேவையான படிப்பு, கல்லூரிக்கு தேவையான அனைத்து பணத்தையும் கொடுக்குறாரு. கல்லூரியை சிறப்பாக முடிச்சிடுறான். ஸோ அவனுக்கு ரொம்ப சந்தோஷம். உடனே போட்டித் தேர்வு, எல்லா போட்டித் தேர்வும் எழுதுகிறான். அதில் இந்த மாவட்ட ஆட்சியாளர் போட்டித் தேர்வும் எழுதுகிறான், சக்ஸஸும் ஆயிடுறான். அப்பாயின்மெண்ட் ஆர்டரும் வந்துடுது. அவன் ஊருக்கு, பக்கத்து ஊருக்கு மாவட்ட ஆட்சியாளராக அவனை நியமனம் செஞ்சிட்டாங்க, டிஸ்ட்ரிக்ட் கலெக்டராக. ரொம்ப சந்தோஷத்தோடு வீட்டில் வந்து சொல்கிறான். டிவியில், பேப்பரில், எல்லா இடத்துலையும் அவன் பேர் எல்லாருக்குமே தெரியுது. ஊர் மக்கள் எல்லாம் அவனை பாராட்டுறாங்க. வீட்டுக்கு வந்தவொடனே அம்மா கிட்ட சொல்கிறான், இந்த மாதிரி வேலை கிடச்சிச்சுமா, நாளையிலேருந்து நான் வேலைக்கு போகணும், பக்கத்து ஊருக்கு நான் தாங்கம்மா கலெக்டர் அப்படிங்கிறான். அந்த அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷம். சரிடா, நமக்கு இருந்த கஷ்டங்கள், அவமானங்கள்லாம் போயிடுச்சு அப்படின்னு சொல்லி பையன்கிட்ட பேசிவிட்டு, மாமாவை போய் பார்த்துட்டு வாடா அப்படின்னு சொல்லி அந்த அம்மா சொல்கிறாங்க. சரிம்மா அப்படின்னு சொல்லி மாமா வீட்டுக்கு போகிறான். போன உடனே அந்த பசங்க கேட்டு திறக்கிறாரு. பசங்கள்லாம் அப்படியே அமைதியாக இருக்கிறாங்க. இவன் ஒன்றுமே சொல்ல. கதவு திறந்து உள்ளே போகிறான். அவங்க மாமா எந்திரிச்சு நிற்கிறார். மாமா அப்படின்னு சொல்கிறான். அவரால் எதையுமே பேச முடியல. புரியுதுங்களா? எவ்வளோ அவமானப்பட்டான் அந்த பையன். ஆனால் இன்றைக்கி அவமானம் அவங்க மாமாவுக்கு தான். எதையுமே பேச முடியல, என்ன பேசுகிறதுன்னு தெரியல, ரொம்ப அவமானப்பட்டார். இதுதாங்க கதை. புரியுதுங்களா? வாழ்க்கையில் இந்த மாதிரி ஜெயிக்கணுங்க. அதாவது நம்மளை எல்லா இடத்துலையும் அவமானப்படுத்துவாங்க. நம்ம வேலை செய்கிற இடத்துல, தொழில் செய்கிற இடத்துல, வீட்டில், உறவு முறையில், நண்பர்கள் வட்டாரத்தில் எல்லாருமே ஒரு சில காலகட்டங்களில் நம்மளை அவமானப்படுத்துவாங்க. ஆனால் நம்ம அதிலிருந்து ஜெயிக்கணும் அப்படின்னு சொன்னிங்கன்னா இந்த மாதிரி நம்ம ஜெயிக்கணும். ஜெயிச்சு காட்டினா நம்ம அவமானப்படுத்த வேண்டியது இல்லைங்க. யார் நம்மளை அவமானப்படுத்தினாங்களோ அவங்க தான் அவமானப்படுத்தணும். இதுதான் இந்த கதையினுடைய உட்கருத்து. புரியுதுங்களா? இந்த கதையிலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம், என்ன புரிஞ்சுக்கிட்டோம், கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள். அதாவதுங்க, அவமானம்ங்கிறது நம்ம வாழ்க்கையில் எல்லாருக்கும் ஏற்படும். நம்மளோட நோக்கம் என்னமா இருக்கணும்னா, அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறது, அதை எப்படி ஃபேஸ் பண்ணுறது, அதுலேருந்து எப்படி நம்ம வெளியில் வரலாம், அதை எப்படி எக்ஸிக்யூட் பண்ணலாம் அப்படிங்கிறத பாருங்கள். ஏன்னா நமக்கு மேலே ஒரு சக்தி இருக்குது. ஒரு இறைவன் சொல்லலாம், பிரபஞ்சம்னு சொல்லலாம், உங்களுக்கு பிடிச்ச கடவுள் பேரை சொல்லலாம். அந்த சக்தி எல்லாருக்குமே அவமானத்தை கொடுக்காதுங்க. நல்லா புரிஞ்சுக்குங்க. யாருக்கு வாய்ப்பு கொடுக்கணும் அப்படிங்கிறதோ அவனுக்கு தான் அவமானத்தை கொடுக்கும். ஏன் தெரியுங்களா கொடுக்குது? அந்த வாய்ப்பை, அந்த அவமானத்தை அவன் எப்படி ஹேண்டில் பண்ணுறான் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக, அந்த கெப்பாசிட்டி இருக்காங்கிறதுக்காக தான் அந்த அவமானத்தை இந்த இறைவன், இந்த பிரபஞ்சம் அவனுக்கு கொடுக்குது. அதை ஹேண்டில் பண்ண தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னு வச்சிங்களேன், அந்த அவமானத்துலேருந்து நீங்கள் வெளியில் வந்துடலாம். இவ்வளோதாங்க கான்செப்ட். இன்னும் ஒரு சின்ன கதை சொல்கிறேன், உங்களுக்கு இன்னும் புரிகிற மாதிரி சொல்கிறேன் பாருங்கள். ஒரு காடு, மிகப்பெரிய காட்டில் ஒரு சிங்கம் இருந்ததான். ரொம்ப கெத்தாக பந்தாவாக இருந்ததான்.
நரி ஒன்று வந்துச்சான். நரியே, இந்த காட்டுக்கு யார் ராஜா அப்படின்னு கேட்டதான். நரி சொல்லிச்சான், சிங்கமே நீங்கள் தான் காட்டுக்கு ராஜா, இது தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுச்சான். உடனே அப்படியே ரொம்ப கெத்தாக போச்சான். ஒரு மான் வந்ததான். மான் கிட்ட கேட்டதான், மானே இந்த காட்டுக்கு யார் ராஜா அப்படின்னு அந்த சிங்கம் கேட்டதான். அதுக்கு அந்த மான் சொன்னதான், சிங்கமே நீங்கள் தான் காட்டுக்கு ராஜா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுச்சான். உடனே ஒரு முயல் குட்டி வருது. சிங்கம் கேட்குது, முயலே இந்த காட்டுக்கு யார் ராஜா அப்படின்னு கேட்குது. உடனே அந்த முயல் சொல்லுது, சிங்கமே நீங்கள் தான் இந்த காட்டுக்கு ராஜா அப்படின்னு சொன்னோன்னா அப்படியே கெத்தில் அப்படியே திமிரில் அப்படியே போயிட்டுருக்கு. ஒரு யானை வந்தது. யானை கிட்ட கேட்குது, யானையே இந்த காட்டுக்கு யார் ராஜா அப்படின்னோன்னா யானை ஒன்றும் பேசாமல் அப்படி தாண்டி போயிடுச்சு. சரி என்னென்ன டிஸ்டர்ப் பண்ணாமல் அப்படி வளைஞ்சி போயிடுச்சு. உடனே முன்னால் போய் நிற்கிது அந்த சிங்கம். கோவம் வந்துச்சு சிங்கத்துக்கு. என்ன நான் கேட்டுகிட்டே இருக்கேன், இந்த காட்டில் யார் ராஜா அப்படின்னோன்னா அப்பவும் அது என்ன பண்ணிச்சு, தாண்டி போயிடுச்சு. உடனே 3வது தடவை போய் நின்றுச்சு. யானை இந்த காட்டுக்கு யார் ராஜா சொல்லு அப்படின்னு சொல்லி சிங்கம் கேட்டது. உடனே அந்த யானை என்ன பண்ணுச்சு, எட்டி உதச்சது. உடம்புலாம் பயங்கரமான பெண்டு கலந்து போய் சொத்துன்னு கீழே விழுந்துச்சு. அந்த சிங்கம் அப்படியே நடந்து எந்திரிச்சு வந்தது. நான் என்ன கேட்டேன், கேள்விதானே கேட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த சிங்கம் கேட்குது. அதுக்கு அந்த யானை சொல்லிச்சு, நான் பதில் தான் சொன்னேன்னு சொல்லிச்சு. இந்த மாதிரி வாழ்க்கையில் ஜெயிக்கணுங்க. யானை எப்படி ஜெயிச்சதோ அந்த மாதிரி நம்மளோட பதில், நம்மளோட செயல்பாடுகள், நம்மளோட எக்ஸிக்யூஷன் அந்த மாதிரி இருக்கணும். ஸோ எங்கே அவமானப்படுறீங்களோ அந்த இடத்துல ஜெயிச்சு காட்டுங்க. அப்போ தான் நமக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க நம்மளை யார் அவமானப்படுத்துனாங்களோ அவங்க அவமானப்படுத்துகிற அளவுக்கு நீங்கள் ஜெயிச்சு காட்டுங்க. இவ்வளோதாங்க வாழ்க்கையின் சூட்சமம். ஸோ இந்த கதை உங்கள் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேங்க. இந்த கதையில் ஏதாவது ஒரு சொல் உங்கள் வாழ்க்கையை ஒரு சிறப்பான இடத்துக்கு கொண்டு போகுங்கிற நம்பிக்கை தன்மையில் தான் செயல்படுத்தியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும். சிறப்பாக உங்கள் நண்பர்களுக்கு, உறவினர்களுக்கு அற்புதமாக அனுப்புங்க. அடுத்த காணொலியில் இன்னும் ஒரு சிறப்பான தலைப்பில் நலமாக சந்திக்கலாங்க. மிக்க நன்றி, மகிழ்ச்சி.